நாட்டின் முக்கிய கடல்வழி போக்குவரத்து தடமாக இருக்கும் செங்கடலில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க உடன்பாட்டால் மீண்டும் இயல்பு நிலை திரும்புகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் செங்கடலில் எதிரொலிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஏமன் நாட்டை சேர்ந்து ஹவுதி கிளர்ச்சி படைகள் நிற்கின்றன. இந்த ஏமன் நாடு செங்கடலை ஒட்டி அமைந்துள்ளது. எனவே கடலில் வரும் சரக்கு கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்கள் மீது ஹவுதி படைகள் அதிரடியாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இவர்களுக்கு பின்புலமாக இருந்து பொருளாதாரம் மற்றும் ஆயுத உதவிகளை ஈரான் செய்து வருகிறது. இந்த தாக்குதலில் சில கப்பல்களில் இருந்து எண்ணெய் கசிந்து கடலில் கலந்து வீணாகின. ஏற்றுமதி செய்யப்பட்ட உபகரணங்களும் கடலில் விழுந்தன. பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் சூழல் உருவானது. ஹவுதி படைகளின் அதிரடி சம்பவங்களுக்கு அமெரிக்க கப்பல்கள் கூட தப்பிக்கவில்லை. மேலும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்களை பார்த்தாலே போதும், ட்ரோன்கள் ஏவுகணைகள் வீசி தாக்கிவிடுகின்றன. இதற்கு பயந்து செங்கடல் வழித்தடத்தை தவிர்த்துவிட்டு மாற்று வழித்தடத்தை நாடிய கப்பல் நிறுவனங்கள் உண்டு. இதனை கூடுதல் செலவு, நேர விரயம், மூலப்பொருட்கள் காலாவதி போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஐரோப்பிய கடற்படைகளின் பாதுகாப்புடன் செங்கடல் வழியே சரக்கு கப்பல்களை செல்லும் நிலை ஏற்பட்டது. பின்னர் ஹவுதி படைகள் மீது ஏமனில் புகுந்து அமெரிக்கா ஐரோப்பிய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தின. ஆனால் எதற்கும் அஞ்சாமல் தங்கள் வேலையை ஹவுதி படைகள் காட்டி வருகின்றன. இந்த சூழலில்தான் ஓமன் நாட்டின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளால் அமெரிக்கா ஹவுதி படைகளிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் தொடர்ச்சியாக செங்கடலில் பதற்றம் குறையும், போர் கப்பல்கள், போர் விமானங்கள் உள்ளிட்டவை விலக்கிக் கொள்ளப்படும். சரக்கு கப்பல்கள் அச்சமின்றி பயனளிக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. கடந்த 25ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹவுதி ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டது. இது பென் குரியான் விமான நிலையம் அருகே இடைமறித்து அளிக்கப்பட்டது. உடனே கோபமடைந்த இஸ்ரேல் ஹவுதி முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் சனா சர்வதேச விமானம் பெரிதும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்க டீலிங் வேறு, இஸ்ரேல் டார்கெட் வேறு என்பது போல் ஹவுதி படைகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் ஹவுதி படைகள் சண்டையிட விரும்பவில்லை. இதை எங்களிடம் தெளிவாக கூறியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்த விஷயத்தில் ஹவுதி தரப்பிலிருந்து எந்தவித பதிலோ கருத்தோ வெளியாகவில்லை. இதுதான் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை மீண்டும் சண்டைக்கு தயாராகத்தான் காத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த விஷயத்தில் ஆசிய, ஆஸ்திரேலிய நாடுகள்தான் பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றன. இவர்கள் தங்களது பொருள்களை ஐரோப்பிய, அமெரிக்கா நாடுகளுக்கு செங்கடல் வழியாகத்தான் ஏற்றுமதி செய்கின்றன. தொடர் பதற்றம் தங்களது வர்த்தகத்தை பெரிதும் பாதித்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிடப்படாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க தலைமையிலான 12 நாடுகள் கூட்டாக எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையொன்றினையும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களானவை: எங்கள் செய்தி இப்போது தெளிவாக இருக்கிறது. இந்த சட்டவிரோத தாக்குதல்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும், சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கப்பல்கள் மற்றும் பணியாளர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். மேலும் உலக பொருளாதாரம் மற்றும் பிராந்தியத்தின் முக்கியமான நீர்வழிகளில் தடையற்ற வர்த்தகம் ஆகியவற்றை அச்சுறுத்தினால் அதன் விளைவுகளுக்கு ஹவுதிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதல்கள் தொடர்ந்தால் கிளர்ச்சியாளர்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்துவது குறித்து அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் செங்கடலின் கப்பல்கள் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிடப்படாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா தலைமையிலான 12 நாடுகள் கூட்டாக எச்சரித்துள்ளன. மேலும் செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் புரியும் அட்டூழியங்களை எதிர்த்து அமெரிக்க ராணுவத்தின் போர் கப்பல்கள் செங்கடல் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இதுவரை 24 முறை செங்கடலில் செல்லும் கப்பல்களை தகர்க்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் முயற்சி செய்ததாகவும், பலி எண்ணிக்கை எதுவுமின்றி ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை சமாளித்து வருவதாகவும் அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ படைப்பிரிவு எக்ஸ் தளத்தில் கருத்து ஒன்றையும் பதிவிட்டுள்ளது. அதில் தெற்கு செங்கடல் பகுதியில் பயணிக்கும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள்.
சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி வருகின்றனர். அதனை அமெரிக்க ராணுவம் கடலிலேயே தகர்த்து அழித்து வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தினரிடையே நடைபெறுகின்ற இந்த போரில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்து செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.